Assalamualaikum friends, welcome back to my YouTube channel. இன்றைக்கி நாங்கள் வட்டலாப்பம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். எங்களோட வீட்டில் ஃபெஸ்டிவல் வந்தால் எது இக்குமோ இல்லையோ ஆனால் வட்டலாப்பம் ஷுவராகவே இக்கும். ஸோ நாங்கள் வட்டலாப்பம் எப்படி சரியான மெத்தடில் செய்கிறோன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வட்டலாப்பம் ரெசிப்பியில் எந்த விதமான டவுட்டும் வர சான்ஸே இல்லை. ஸோ வாங்க நாங்கள் வட்டலாப்பம் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி. நான் இன்றைக்கி 10 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஜக்ரி 500 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். எப்படியுமே 10 எக்குக்கு 500 கிராம்ஸ் ஜக்ரி தான் மெஷர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் 1 கோகோனட் ஃபுல்லாக எடுக்கணும். 1 கோகோனட் அப்படியே எடுத்துக்கிறேன். சுகர் 2 கப்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான கணக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்வேன். அடுத்தது காடமம் ஒரு 4-5. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இந்த காடமமை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். வட்டலாப்பத்துக்கு ஃப்ளேவர் தரது இந்த காடமம் தான். ஸோ அதனால் நாங்கள் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து போட்டுடணும். எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு அப்படியே செப்பரேட்டாக வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் நான் வட்டலாப்பம் செய்ய போகிற கடாய் இது தான். எப்போயுமே யூஸ்வலாக நான் இதில் தான் செய்வேன். இது கொஞ்சம் குழியான கடாய். ஸோ அதில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ எக் எல்லா எக்கையுமே உடச்சி ஒரே மிக அந்த கடாயிலேயே நாங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் சில வேளை ஷப்ஸால் கொண்டு வரப்போக்குள்ள சில எக் கெட்டு போய்த்திக்கும். இப்போ நான் குழந்தத்துலேயும் கூட ஒரு கெட்டு போய்த்து தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ 9 எக் தான் நீக்குது. ஆனால் நான் மெஷர்மெண்ட் எதையுமே குறைக்கலை. ஸோ இந்த ஒரு எக் அங்கிட்டிக்கிட்ட ஆகினா எதுவும் ஆகாது. ஸோ நான் இப்போ இந்த எக் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு இந்த சின்ன பவுலில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், நான் கொண்டாந்த எக்கில் கெட்டு போன எக் நான் இப்போ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது நான் வேறையாக செப்பரேட்டாக உடைக்க போய்த்து எனக்கு அது விளங்கிச்சு. இல்லைன்னா அதுவும் விளங்கிக்காது. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த எக்கை பீட் பண்ணிக்கணும். எக்கை பீட் பண்ணுறதுக்கு எப்போயுமே நீங்கள் விஸ்கொண்டு அப்படி இல்லாட்டி ஸ்பூன் ஒன்று தான் எடுக்கணும். ஆனால் எக்கை நல்லா பீட் பண்ணக்கூடாது. ஒரு 1 or 2 minutes எக்கை பீட் பண்ணி இந்த யோக்கும் அந்த ஒயிட் யோக் ரெண்டும் மிக்ஸ் ஆகிச்சுட்டா ஓகே, அவ்வளோதான், வேறு விஷயம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் எக் பீட் பண்ணப்போ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டினேன். அது 1 minute நான் பீட் பண்ணலை. நெக்ஸ்ட் தான் எங்களோட பெரிய வேலைக்கு இது என்னென்னா, நாங்கள் எடுத்து வைக்கிற கோகோனட்டுக்கு நான் 1 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப் தான் ஆட் பண்ணேன். அந்த 1 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ நான் நல்லா அதை கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணி நான் இப்போ இதில் திக் மில்க் எடுத்துக்கொள்கிறேன். 10 எக்ஸ்க்கு எப்படியுமே 1 கப் ஃபுல் கப் 1 கப் வேணும் எங்களுக்கு திக் மில்க். இப்போ நான் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். திருப்பி இன்னும் என்ன கோகோனட் மிஞ்சிக்குது. ஸோ அதுவரையும் இதே கிரைண்டருக்கு நான் ஆட் பண்ணி சேம் மில்க்கை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து 1 கப் வாட்டர் எடுத்து மில்க் எடுத்தேன் தானே ஸ்ட்ரெயின் பண்ணி அதே மில்க்கை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு திக் மில்க் தான் வேணும். வட்டலாப்பம் எப்போயுமே எங்களோட உமா அதில் ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் உமாவும் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அக்குரனை வட்டலாப்பம்னா முழு ஸ்ரீலங்காவுக்குமே ஃபேமஸ். பட் எனக்கு எப்போவுமே எங்களோட உமாவோட வட்டலாப்பம் தான். பட் அங்கேருந்தும் கொஞ்சம் நல்லத்தை சொருவி இங்கேருந்தும் கொஞ்சம் நல்லத்தை சொருவி நானாகவே ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு எடுத்துக்கிறேன். இது தான் நான் எப்போவுமே வட்டலாப்பம் செய்கிறது. இப்போ நான் மில்கை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய ஸ்ட்ரெயினரால் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த பெரிய ஸ்ட்ரெயினெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணினா என்ன நடக்கும்டா, சின்ன சின்ன கோகோனட் பீசஸ் மைல்டு பீசஸ் எல்லாம் இதுக்கு புழுந்துடும். சும்மா மைல்டு ஐக்குமே சின்ன பீசஸ் அது புழுந்துடும். ஸோ அதுக்கு நாங்கள் திருப்பியும் இதை நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணவே வேணும். அதுக்கு நாங்கள் எப்போவுமே வீட்டில் பாவிக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ரெயினர் உண்டு. டீ தூள் போட பாவிப்போமே அது மாதிரி ஒன்றில் பாவிக்கணும். இப்போ இந்த கோகோனட்டை நீங்கள் கட்டாயமாக வீச வேண்டிய அவசியமே வராது. இது உங்களுக்கு செகண்ட் மில்க் தேவைப்படுறதுக்கு இதை எடுக்கலாம். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுடுவோம். நெக்ஸ்ட் ஒரு கடாய்க்கு நான் 500 கிராம்ஸ் ஜக்ரி எடுத்துக்கிறேன். அந்த ஜக்ரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மில்க்கு தானே மில்க்கை திருப்பி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி
சின்ன ஸ்ட்ரெயினோட ஸ்ட்ரெயின் பண்ணி சரியாக 1 கப் மில்க் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணோன்னு சின்ன சின்ன கொக்கோனட் பீசஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே பெரிய ஸ்ட்ரெயினரால் ஸ்ட்ரெயின் பண்ணினா திருப்பியும் நாங்கள் சின்ன ஸ்ட்ரெயினோடால் கட்டாயமாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கவே வேணும். இப்போ இந்த மில்க்கு இந்த ஜக்ரியில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் நான் இன்னுமே ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஹஸ்பண்டோட வட்டலாப்பத்தால் எடுத்த 2-3 மெத்தட்னு சொன்னேன்னா அதில் இது ஒரு மெத்தட். ரீசன் என்னென்னா, எங்களோட உம்மா எல்லாம் இதை இப்படி ஹீட் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே தான் வச்சிடுவாங்க. ஆனால் எங்களோட ஹஸ்பண்ட் சைடு ஆட்கள் எல்லாம் இதை நல்லா ஹீட் பண்ணி எடுப்பாங்க. ஏன் ரீசண்டாக அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் மீக்கல்ல. ஸோ இந்த வட்டலாப்பம் எல்லாம் வச்சுக்கொள்ளணும். எப்படியும் ஒரு ஸ்வீட் ஐட்டம் நாங்கள் செஞ்சால் அது எப்படியும் ஒரு 2-3 days ஆகும், அது அப்படியே ஃபினிஷ் ஆகின்ற ஸ்வீட் ஐட்டம் சுட்டி. அப்போ அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாத சுட்டி இப்படி நீங்கள் கொஞ்சம் நல்லா இதை ஹீட் பண்ணினா அப்படியே கொஞ்சம் நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 week ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியே வைக்கலாம். அதுக்கு தான் இந்த மெத்தட். ஆனால் எங்களோட உம்மா எல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்க சும்மாவே இப்போ நான் இதுக்கு ஆட் பண்ண மாதிரி அவங்க அதுக்கே ஆட் பண்ணிவிடுவாங்க, ஹீட் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிடுவாங்க. இப்போ எங்களோட ஆண்டி வீட்டில் தான், எங்களோட மாமி வீட்டில் தான் இப்படி செய்வாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ரீசன் நீங்களும் இதை வச்சுக்கொள்ளலும். உங்களுக்கும் வித்தவுட் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட இதை வச்சுக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே இல்லை. ஏன்னு சொன்னால் வட்டலாப்பம் சொல்லப்போக்குள்ள நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதனால் எந்த டவுட்டும் வரக்கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, இதுக்கு பிறகு வட்டலாப்பம்னா நெஹி டவுட்டுன்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இது உங்களுக்கு அதே மாதிரி பக்காவாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இது நாங்கள் ஹீட் பண்ணுறேன்னு சொல்லி இது நல்லா கொதுன்னு பாயிலாக விட தேவையில்லை. இது ஓரளவு நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரும். ஓரம் எல்லாம் அப்படியே இந்த பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமுக்கு நாங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கொண்டால் நல்லாவே போதும். எப்படியுமே வட்டலாப்பம் செய்யப்போல் இப்படி கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்ல இந்த க்ரீமி ஆகிக்கும் வட்டலாப்பம். அதை இப்போ நாங்கள் பீட் பண்ணி வச்ச எக்கு ஓப்பன் பண்ணி இப்போ நான் ஹீட் பண்ண ஜக்ரி சிரப் இருக்குது, அது 100% கூல் ஆகணும். கூல் நல்லாவே சட்டப்படி நார்மல் டெம்பரேச்சரில் நல்லாவே கூல் ஆகின பிறகு அதை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணணும். நாங்கள் ஹீட்டோடு ஆட் பண்ண என்ன நடக்கும், எக் எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் வட்டலாப்பம் தின்ன கிடைக்காது, வட்டலாப்பம் கறி தான் தின்ன கிடைக்கும். ஸோ அதனால் நல்லாவே 100% மேக் ஷுவர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, என்னமாலும் அவசரம்னு சொன்னால் 4-5 ஐஸ் க்யூபை போட்டு அதில் மேலே வச்சாவது நல்லாவே கூல் பண்ணி தான் நீங்கள் கட்டாயமாக இதுக்கு ஆட் பண்ணணும். அப்புறம் நான் ஹீட் பண்ண சொன்னது நீங்கள் ஹீட்டோடு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் முட்டை கறியாக தான் பீத்துரும். ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே மேக் ஷுவர் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாகவே கூல் ஆகணும். அதை இதுக்கு ஆட் பண்ண பிறகு பொறுமையாக நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னு சொன்னால் எக் யோக்கும் திக், அதே மாதிரி நாங்கள் செஞ்ச இந்த சிரப்பும் திக். ஏன்னா அதில் 500 grams ஜக்ரிக்கு, இன்னும் போதத்துக்கு சுகர் ஆட் பண்ணிக்கி, திக் மில்கிக்கு. ஸோ எல்லாமே திக். அதனால் பொறுமையாகவே நல்லாவே. அடுத்த நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நாங்கள் இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ரீசன் என்னென்னா, எக்கில் வெள்ளையாக 2 துண்டிக்கும். முந்தி காலத்து ஆட்கள்ண்டா அதை ஒரு நாளுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாங்களும் அதை சாப்பிட்றலன்னு சொன்னால் எங்களோட உமாங்களும் எங்கள் அப்படி பழக்கிக்கிறாங்க. அது செமிக்காது, அது அவ்வளோ டைஜஸ்ட் ஆகாத துண்டு தான். ஸோ அதனால் நாங்கள் அந்த எக்கில் வைக்கிற அந்த வெள்ளையாக வைக்கிற துண்டு அதை எடுத்து நாங்கள் செப்பரேட்டாக வீசிடணும். அப்படி நாங்கள் எல்லா எக்குக்கும் வீசி வைக்கல, அதை சுட்டி இப்படி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணால் அது அப்படியே வேறையாக வந்துடும். அடுத்தது ஜக்ரியில் சின்ன மணல் ஈக்கும், சுகரில் சின்ன மணல் ஈக்கும், எல்லாம் ஈக்கும், ஆன்ஸ் வலிக்கும், சில வேளை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஈக்கும். அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதால எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் பக்காவாக வட்டலாப்பம் சிறப்பாக செஞ்சிட்டேன். இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் சோல்ட் வந்து ஒரு 3-4 பிஞ்ச் போடணும். உப்பு முக்கியம் பிகிலு, கட்டாயம் போட்டுருங்க. சோல்ட் இல்லாட்டி எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு ஸ்வீட்னஸ் விளங்காது. ஸோ அதனால் உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைண்டாமல் எப்படியாலும் உப்பை போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி இன்னொருக்கா ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஓகே, பாருங்கள், நான் அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்னா, நான் வல்லமையாக வட்டலாப்பம் செய்கிற கடாய்க்கே ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு காடமம் ஃப்ளேவர்ட் மட்டும் வேணும்டா நீங்கள் வெண்ணிலா தேவையே இல்லை, ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. காடமம் ஃப்ளேவரோட சேர்ந்து வெண்ணிலாவும் வந்தால் நல்லைக்கும்ட்டு பட்டுச்சுட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் காடமம் எல்லாம் மேலாலே தூவிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் காடமம்மை போட்டு அடித்தோம்டா அதில் உள்ள ஸ்மெல் அவ்வளோ தூரத்துக்கு வராது, அது அடிக்காவிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு தான் தூவணும். நான் எப்போயுமே ரைஸ் குக்கரில் தான் வட்டலாப்பம் செய்வேன். ஆனால் அதுக்கு மேலால் டிஷ்யூ பேக் போடுறது அது இது ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் எடுத்த கடாய் வந்து நல்ல குழிக்கடாய். எப்போவுமே வட்டலாப்பம் செய்ய போகல குழிக்கடாயே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ரைஸ் குக்கரில் வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒருக்கா பார்க்க வேணும் அதில் தண்ணி ஈக்கிதா தண்ணி வத்திக்குதாண்டு. இப்போ பாருங்கள், நான் வச்சு 10 மினிட்ஸில் திறந்து பார்த்தா இப்படி தான் நிற்கும். சரியாக 45 மினிட்ஸ் வச்சா வட்டலாப்பம் ரெடி. இங்கே பாருங்கள், இது வந்து 30 மினிட்ஸில். இப்போ இதில் வாட்டர் கொஞ்சம் குறைஞ்சிக்குது. ஸோ நான் லைட்டாக வாட்டர் ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 30 மினிட்ஸில் இப்படி இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. இது வந்து சரியாக 40 மினிட்ஸ். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுண்டா வட்டலாப்பம் ரெடி. அதுக்கு அங்கெல்லாம் ஒரு நிமிஷமும் வைக்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் வட்டலாப்பம் ரெடியாண்டு பார்க்குற எப்படின்னா, நைஃப் ஒன்று எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு குத்து போட்டு பாருங்கள், கொஞ்சமும் ஒட்டாட்டி வட்டலாப்பம் ரெடி. போதுமான அளவு குக் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏண்ட வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மேலால் அதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா வட்டலாப்பம் ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் மிகும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஒரு சொட்டும் டவுட்டிக்காது. நீங்கள் இதே மாதிரி வட்டலாப்பம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வட்டலாப்பம் ரெசிபியை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிச்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறேன். ஸோ அதையும் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கலர் வந்துக்கிண்டு. நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கலரும் சட்டப்படியாக்கி, டேஸ்ட்டும் சட்டப்படியாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கட்டாயமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. இதே மாதிரி இந்த ரெசிப்பியில் என்ன மாதிரி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயமாக கேளுங்க. அதை நான் கட்டாயமாக இன்ஷால்லா கிளியர் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.